ஸோ லைன் ஃபேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சாஃப்ட் க்ளே எடுத்து இந்த மாதிரி நல்லா கோனிக்கல் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம பேஸ் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேஸ் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, அந்த ஃபேஸோட அவுட்டர் லைன் மட்டும். ஸோ கொஞ்சம் சாஃப்ட் க்ளே எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஸோ கண்ணு வர இடத்துல இந்த மாதிரி 2 கை வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. தலையிலையுமே வந்து ஹெட்டில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கீழே வாய்க்கிட்டே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ கண்ணு வர இடத்துல நம்ம இந்த மாதிரி அந்த லைனர் வந்து வரைஞ்சிட்டு உள்ளே இருக்க கொஞ்சமாக அந்த க்ளேயை மட்டும் நம்ம எடுத்துடுறோம். ஸோ எடுத்துகிட்டு சின்னதாக வந்து ஒரு சின்ன க்ளேயை ரோல் பண்ணிக்கோங்க பால் ஷேப்பில். பண்ணிவிட்டு இந்த கண்ணோட சென்டரில் வச்சிடலாம். அப்புறம் மூக்கில் இருக்கிற இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. மீசை வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வரைஞ்சிட்டு நம்ம இது வந்து பேஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக அந்த கோனிக்கல் ஷேப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஷார்ப் ஏஜ் வந்து கீழே வர மாதிரி இது ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக நிற்கும். ஸோ அதால் தான் இது நீங்கள் பெண்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி செராமிக்கில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.